அப்ப சிலப்பதிகாரம் என்பது என்னன்னா, அதனுடைய மிக முக்கியமான தேவை தமிழ் தேசியம். அவ்வளவுதான். தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் முதல்ல தமிழ் தேசியம் பேசின நூல் வந்து சிலப்பதிகாரம் தான். மூவேந்தர்களும் ஒன்னா இருந்து, ஏன்னா வந்து சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடுன்றீங்கல்ல, இது எல்லாம் சேர்ந்தது தாண்டா தமிழ்நாடு. கண்ணகி கதை நடந்துறதுக்கு வானியல் சாத்தியம் எல்லாமே இருக்கு. ஆனா இவங்க வந்துட்டு அதை புரிஞ்சுக்காம அது வந்து கற்பனைன்றாங்க அப்படின்னு அவர் தான் எனக்கு முதல்ல அந்த ஒரு வரியை கொடுத்தாரு. முழுக்க ஃபேண்டசியா மாத்தி வச்சிருக்காங்க. ஒரு பெண்ணு மதுரைக்கு எப்படி தீ வச்சு எரிச்சாங்க, இப்போ ஈவ ராமசாமி அவர்கள் கேட்டிருப்பாங்க, எப்படி வந்துட்டு கண்ணகி வந்து மார்பை பிச்சு எரிஞ்சாங்க, மதுரையே எரிஞ்சிச்சுன்னு சொல்றீங்களே, மார்பிள் என்ன பாஸ்பரஸ் இருந்துச்சா அப்படின்லாம் ஈவ ராமசாமி கேட்டிருக்காரு. அப்படி கேட்டிருக்காரு. கம்பராமாயணத்தை படிச்சீங்கன்னா தான் உங்களால நல்ல கவிதையை எழுத முடியும். இது வந்து யாரும் மறுக்க முடியாது, கண்ணதாசனும் மறுக்க முடியாது. எப்படி தமிழை ஃபோர்ஸ் பண்ணலாம், எப்படி ஆமா தமிழை வந்து அப்படி பயன்படுத்த முடியுமா, ஒரு விஷயத்துக்கு ஒரு ஓமை சொல்றதுன்றது வேற, அந்த ஓமையை தவிர வேற ஓமையை நம்ம யோசிக்க முடியாது. கண்ணகி வரலாற்றில் கண்ணகியோட கேரக்டர்ஸ் என்ன, கண்ணகியை பத்தி சொல்லுங்க. கண்ணகி ஏன், யார் அவக்குள்ள என்ன இருக்கு? வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு காணொலிகள் பண்ணிட்டே இருந்தாலும் திரும்ப வந்து ஏதாவது ரிக்வெஸ்ட் வந்து கீழே வந்துகிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா வீடியோலயும் 2 பேரா அது வந்து கமெண்ட் பண்ணிடுவாங்க. சில நேர்காணலுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலை அமையணும், அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலை இன்னைக்கு அமைஞ்சதுனால எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் சிக்கிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா என்னுடைய சேனல்ல வந்து தொடர்ந்து சில பேர் வந்து நான் போர்ட்ரே பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு நபர் மன்னன் அவர்கள். அண்ணா வந்ததுக்கு நன்றிண்ணா. எப்படி இருக்கீங்கண்ணா? நலமா இருக்கேன். நான் ஏதோ உங்களை கூப்பிட மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க உங்களோட புக் எழுதுறீங்க, நிறைய ரிசர்ச் பண்ணுவீங்க, ஊரா வந்து போயிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கேப்ல வந்து கிடைக்கிறதுனால இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய ஒரு லாஸ்ட் புக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்ட் வந்து அன்னைக்கு தான் உங்களுக்கு அமைச்சிருந்தாங்க. எப்படா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிச்சிங்க. நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தா அதை தான் வந்து அதோட முகப்பு அந்த வரைபடமாக வச்சிருந்தீங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஓவியத்துல நிறைய விஷயம் அது வந்து என்ன அந்த புக்ல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஓவியமே சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா முகப்புல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கண்ணகி சின்ன வயசுல இருந்து நாங்கெல்லாம் கண்ணகியை வந்து பாடத்துல படிச்சிருப்போம். அப்புறம் பூம்புகார்னு ஒரு படம் இருக்கும், அதுல பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் கண்ணகி சிலை இப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்ணகியை பத்தி எங்களுக்கு என்ன தகவல் வந்து சேரணுமோ சில பாக்கெட்ஸ்ல மட்டும்தான் வந்து சேருது. ஆனா கண்ணகி அப்படிங்கிறவங்க வரலாற்றுல வாழ்ந்தாங்களா, அவங்க யாரு, அவங்க தெய்வமா, அவங்களை பத்தி தெரியாத விஷயங்கள்ல எந்த காலகட்டத்துல இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. நீங்க அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. இப்போ கண்ணகி பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு கதாநாயகின்னு சொல்லணும். ஏன்னா இப்போ காந்தாரான்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்துல வந்துட்டு அவங்க தெய்ய ஆட்டம்னு காமிக்கிறாங்கல்ல, அந்த தெய்யம் கண்ணகி தான். அந்த தெய்ய ஆட்டத்துல பார்த்தீங்கன்னா கால்ல சிலம்பு இருக்கும். தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போறப்போ தெய்வம் தெய்யமா மாறுது. அந்த தெய்யத்தை வந்து கர்நாடகாக்காரன் ஆடி, அந்த கர்நாடகாவில் படம் எடுத்து அது இந்தியா முழுக்க வசூல் பண்ணுது. இப்போ தமிழ்நாட்டில் தானே நியாயமா எடுக்கணும். தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்கள்ல வந்துட்டு மாரியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு காலத்துல கண்ணகி கோயில் தான். கண்ணகியை வேணா மழை பெய்யும் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கை. மாறி பெய்யக்கூடிய அம்மன்கிறதுனால மாரியம்மன் அப்படின்னு அவங்க கும்பிட்டாங்க. இப்படியாக இன்னைக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுல நிறைய கோயில்கள் இருக்கக்கூடியது கண்ணகி தான். தமிழ்நாட்டுல இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, இலங்கையில சிங்களர்கள் வந்துட்டு பத்தினி தெய்வம்னு கும்பிடுறாங்க. அதான் பேரே பத்தினி தெய்யோ, இங்க வந்து தெய்யம்ங்கிற மாதிரி அவன் தெய்யோ அப்படின்னு சொல்லுவான். பத்தினி தெய்யோன்ற பேர்ல சிங்களவர்கள் கும்பிடக்கூடிய ஒரு தெய்வமாகவும் வந்துட்டு கண்ணகி இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் வேற வேற கடவுள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால ஒரே ஒரு இடத்துல வராம இருக்கு. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த கோயிலை திருடுறாங்க. வேற வேற புராணம் எல்லாம் சொல்லி ரேணுகா தேவி அம்மன் அப்படின்னு சொல்லி கண்ணகி அம்மன் கோயில்களை திருடக்கூடிய ஒரு வேலை நடக்குது. எங்க இருக்கு இந்த ரேணுகா தேவி அம்மன்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல மாரியம்மன் கோயிலுக்கு போற பக்கத்திலேயே ஒரு கோயில்ல எழுதியிருக்காங்க. ரேணுகா தேவியினுடைய புராணம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல புராணம் கிடையாது. ஒரு கொஞ்சம் மோசமாக, அதாவது ஒரு தெய்வத்தை வந்து புகழ்றதுன்றது வேற, புராணம் எழுதி இகழ்றது. அப்படி ஒரு புராணம் வந்து ரேணுகா தேவி அம்மனுக்கு இருக்கு. சொல்லி இது வந்து ரேணுகா தேவி அம்மன் தான் வந்துட்டு மாரியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையும் இருக்கு. அதாவது இடத்துல ஒரு பிராமண பெண்கிற மாதிரியான ஒரு புராணம்லாம் அவங்களுக்கு வந்து எழுதுறாங்க. அப்ப இதுல இருந்து எல்லாம் நம்ம கடவுளை மீட்கணும் அப்படின்னா கண்ணகின்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் வந்து பகுத்தறிவு முற்போக்குன்னு ஒரு கும்பல் பேசிட்டு இருக்கும். அவங்களே வந்துட்டு சிலப்பதிகாரத்தை வந்து பெருமையாகவும் பேசுவாங்க, அவங்களே சிலப்பதிகாரத்தை தப்பாவும் பேசுவாங்க. இப்ப தமிழர்களுடைய காப்பியம், தமிழ் தேசிய காப்பியம்னா சிலப்பதிகாரத்தை திட்டுவாங்க, திராவிட இலக்கியம் சொல்லிட்டு அதே சிலப்பதிகாரத்தை போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது. இந்த பகுத்தறிவுனா சமாதியில இருக்கிறவங்க தயிரோட சாப்பிடுவாங்கன்னு நம்புறது பகுத்தறிவு இல்லைங்களா. ஆனா ஒரு பெண் வந்துட்டு ஒரு நாட்டை வந்து தீ வச்சு எழிச்சாங்க அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு பகுத்தறிவு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறைமை இருந்துச்சு. அப்ப அதற்கான வாய்ப்பு என்ன? ஏன்னா இப்ப கண்ணகியினுடைய கதை பாத்தீங்கன்னா பாண்டிய அரசுக்கு எதிரான கதை. பாக்குறப்பே தெரியும், பாண்டிய அரசர் வந்துட்டு தவறா வந்து தீர்ப்பு சொல்லிட்டாரு அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு, பிறகு
தான் செய்த தவற அந்த பாண்டிய அரசனே ஏத்துக்கிட்டு தனக்கு தானே தண்டனை கொடுத்து இறந்து போயிட்டாருன்னு சொல்லக்கூடிய ஒரு கதை. அவர் வந்துட்டு அதாவது செல்லுயிர் வந்துட்டு செங்கோலாக்கியதுன்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் விட்டு அவருடைய அந்த தாழ்ந்த செங்கோலை நிமித்தினாரும் கூட அடிப்படையில பாண்டிய அரசர் ஒரு தவறு செய்தாருங்கிற ஒரு உள்ளடக்கம் அதுல இருக்கு. ஆனா இந்த கண்ணகி கதை பாண்டிய நாட்டுல அந்த அவ்வளவு காலமா இருந்திருக்கே. பாண்டிய அரசர்கள் ஒன்றும் கண்ணகியை வந்துட்டு எதிரானவங்க அப்படின்னு சொல்லலையே. பாண்டியர்களும் ஒரு காலகட்டத்துல கண்ணகியை வழிபட்டு இருக்காங்கல்ல, அப்ப அதை ஒத்துக்கிட்டு தானே வழிபட்டு இருக்காங்க. அப்போ தனக்கு எதிரான ஒரு கற்பனையை எந்த அரசர்கள் ஏத்துப்பாங்க? யாரும் ஏத்துக்க மாட்டாங்கல்ல. அப்போ சம்பவம் நடந்திருக்குல்ல, மறைக்கணும்னு தான் பார்ப்பாங்க. மறைக்கணும்னு பார்ப்பாங்க. அது வந்து என்னன்னா, தமிழர்கள் பொதுவாக தாம தப்பு செஞ்சா ஒத்துப்பாங்க. அது நம்முடைய பண்பாடு. சில பேர் வந்துட்டு தப்பே நடக்கலைங்க அப்படிம்பாங்க. இல்லாட்டி இதெல்லாம் ஒரு தப்பா நியாயப்படுத்து. இது அவங்க பண்பாடு. நம்ம பண்பாட்டுல என்னன்னா, நடக்காத ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா, சும்மா இருக்க பாண்டியர்கள் பெண்ணு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நடக்காத விஷயத்த சொல்லியிருந்தா பாண்டியர்கள் அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லைங்களா? அதனாலதான் வந்து மூவேந்தர்களும் போற்றிய ஒரு காப்பியமாக, தமிழ்நாடு முழுக்க விரவிய ஒரு காப்பியமாக சிலப்பதிகாரம் இருந்தது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காப்பியத்துல இருக்கிற கதைய புராணம், பொய்க்கதை அப்படின்னு போற போக்குல சில வன்மம் பிடித்தவர்கள் சொல்றப்போ, இல்லைங்க அது நடந்ததுன்னு சொல்லணும்னா எப்படி நடந்தது? ஒரு பெண்ணு மதுரைக்கு எப்படி தீ வச்சு எரிச்சாங்க? இப்போ ஈவ ராமசாமி அவர்கள் கேட்டிருப்பாங்க. எப்படி வந்துட்டு கண்ணகி வந்து மார்பை பிச்சு எரிஞ்சாங்க, மதுரையே எரிஞ்சிச்சுன்னு சொல்றீங்களே, மார்புல என்ன பாஸ்பரஸ் இருந்துச்சா? அப்படின்லாம் ஈவ ராமசாமி கேட்டிருக்காரு. அப்படியே கேட்டிருக்காரு. இப்படியே கேட்டிருக்கிறாரு. அப்போ இது நடந்ததற்கான சாத்தியங்கள் என்னென்னு பாக்குறப்போ, சிலப்பதிகாரத்திலேயே அதற்கான சாத்தியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த கண்ணகிக்கு வந்து தவறான தீர்ப்பு வழங்கப்பட்ட அந்த நாள்ல மதுரை எரிஞ்சிச்சு. இவ்வளவுதான். அப்ப அது நடந்துச்சானா நடந்தது. அப்ப என்னன்னா, நீங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு தவறான தீர்ப்பு வழங்கப்படுது. அன்னைக்கு ஒரு மதுரையே பத்தி எரியுதுன்றப்ப பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க? இதனாலதான் நடந்துச்சு. இயல்புதானே? இயல்புதானே உங்களுக்கு? அப்படியாகத்தான் வந்து கண்ணகி வந்து தெய்வமாக கொண்டாடப்படுறாங்க. அவங்க வழிபாடு பெருகுது. அப்போ வானியல் ரீதியாக அது எப்படி நடந்தது? எந்த காலகட்டத்தில் நடந்தது? அதற்கு பிறகு சிலப்பதிகாரம் எப்ப எழுதப்பட்டது? சிலப்பதிகாரத்துல எல்லா பகுதியும் ஒன்னா எழுதினாங்களா? பிறகு எழுதினாங்களா? சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய அந்த பகுதிகள் இருக்குல்ல, சில பகுதி மேல நமக்கு ஒரு குழப்பம் இருக்கும். கடைசியா வந்து கண்ணகி கோட்டம் எங்க கட்டப்பட்டதுன்னு ஒரு குழப்பம் இருக்கும். அந்த கோட்டம் வந்துட்டு எங்க இருந்தது, அந்த கோட்டத்தினுடைய மிச்சம் மீதி இன்னைக்கும் இருக்கான்றது பத்தின ஒரு முழுமையான நூல் தான் வந்துட்டு வரலாற்றில் கண்ணகி அப்படிங்கிற நூல். இது வந்து நான் ரொம்ப காலமாக சிலப்பதிகாரத்தை வாசிக்கிறவன்ற அடிப்படையில இதை பத்தி எழுதணும்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா யார் படிப்பாங்க? ஏன்னா சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் எல்லாம் நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா படிக்கிறவங்க ரொம்ப குறைவு, எண்ணிக்கை அடிப்படையில ரொம்ப குறைவு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கப்போ, ஆஸ்திரேலியால வந்துட்டு என்னன்னா ஒரு தமிழ்ச்சங்கம் வந்துட்டு இல்லைங்க நம்ம வந்துட்டு பண்ணலாம்னு சொன்னாங்க. சிட்னி தமிழ் மன்றம்ங்கிற அமைப்பு. அதனால அவங்க வந்து கொடுத்த ஒரு உந்துதல் அடிப்படையில தான் அந்த புத்தகம் நம்ம வந்துட்டு ஆஸ்திரேலியால வெளியிட்டோம். நானே எதிர்பார்க்காத விதத்துல இது வரைக்கும் வந்துட்டு சுமார் 2800 பிரதி வித்திருக்குது அந்த புத்தகம். இப்போ வந்து நம்ம 3வது பதிப்பை தாண்டி 4வது பதிப்புக்கு போக போறோம். பொதுமக்கள் இந்த அளவுக்கு சிலப்பதிகாரத்தை வாசிப்பாங்களான்றது எனக்கே ஒரு பிரமிப்பான விஷயம் தான். அதுலயும் சில பேர் சில கூடுதலான வினாக்களை அந்த புத்தகம் வெளிவந்த பின்னாடி எழுப்பியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு தோணுது. ஆமா, இதுல இது இப்படி கொஞ்சம் எங்களுக்கு வேற மாதிரி மாற்று கருத்து இருக்கு. நான் வந்து ஒரு காலகட்டம் சொல்லியிருக்கேன். அந்த காலகட்டம் தானாங்கிறதுக்கு கூடுதல் ஆதாரங்கள் வேணும்னு சில பேர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பெண் வந்துட்டு உயிரை மாய்ச்சிக்கணும்னா எவ்வளவு வழி இருக்கு, யாராவது மார்பகத்தை அறிஞ்சுப்பாங்களா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. இந்த வழக்கம் இருந்ததா இல்லையா, இந்தியாவோட பிற பகுதிகளில் அந்த வழக்கம் வந்து எப்படி வந்து காணப்பட்டதுன்ற பத்தி ஆய்வுகள் இப்ப நான் வந்து விரிவா எழுதிக்கிட்டு இருக்கேன். அது வந்துட்டு இன்னும் ஒரு ஓராண்டு கழிச்சு புதிய பதிப்பாக அதை வெளியிடுறப்போ அதை நம்ம இணைச்சு வெளியிடலாம் அப்படின்னு அது ஒரு தொடக்கம்னு வச்சுக்கலாம் நம்ம சிலப்பதிகார ஆய்வுகள்ல. ஓகே, ஆடட் எடிஷனா அது தொடர்ந்து வந்து நம்மளோட எல்லா புத்தகமும் பாத்தீங்கன்னா 2 ஆண்டு அல்லது 3 ஆண்டுக்கு ஒரு முறை வந்துட்டு அது குறித்த கூடுதல் தரவுகளை நம்ம சேர்த்துக்கிட்டு தான் இருப்போம். ஏன்னா நம்ம புத்தகம் எழுதுறப்ப எனக்கு வந்து ஒரு 100 புத்தகம் எழுதணும், 200 புத்தகம் எழுதணும்னு எல்லாம் எண்ணம் கிடையாது. நம்ம எழுதுற ஒரு 10 புத்தகம் இருக்குன்னா அது நிறைவா இருக்கணும். அந்த புத்தகம் வந்து தமிழ்நாட்டு வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். இப்ப நம்ம ஆயுத தேசம்னு ஒரு புத்தகம் எழுதணும். இன்னைக்கு இரும்பு காலத்துக்கு தமிழ்நாட்டை கொண்டு போயிருக்கோமா இல்லையா? நிச்சயமா அது பெரிய பேசு பொருளாகி எல்லா பக்கமும் அதுக்கான அதை தொடர்ந்து இன்னொரு தகவல் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? இப்ப நம்ம சோழர் வந்து ஒரு காலகட்டத்துல சோழர் வரலாறு ரொம்ப தப்பா பேசிட்டு இருந்தப்போ இந்த 21ல வந்துட்டு நான் வந்து ராஜராஜ சோழன் ஒரு புத்தகம் எழுதினேன். இன்னைக்கு அந்த புத்தகம் வந்துட்டு ஒரு பெரிய அளவுல ஒரு தடுப்பாருனா நமக்கு இருக்கு. சோழர்கள் அதை வச்சு நம்ம வாதிட முடியுது. அந்த மாதிரி நாங்க எழுதக்கூடிய புத்தகங்கள் பாத்தீங்கன்னா அதை வந்துட்டு இற்றைப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அப்டேட் பண்றதுன்றது அதை நம்ம தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த பதிப்புகளையும் அதை கண்டிப்பா பண்ணும். ஓகே, இப்போ சிலப்பதிகாரம் அது எழுதுறதுக்குண்டான பின்னணி, ஏன் அதை அவர் எழுதுறாரு, அதுக்குண்டான காலகட்டம், அதை வந்து இப்போ நடந்தது ஒரு காலகட்டத்துல, அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் எழுதப்படுறது, அந்த பின்னணியை குறித்து வந்து சொல்லுங்க. சிலப்பதிகாரம் கொஞ்சம் பிற்காலத்துலதான் எழுதப்பட்டது, நடந்த காலகட்டத்திலேயே அது எழுதப்படல. இன்னொன்னு என்னன்னா இளங்கோவடிகளுடைய வரலாறு இதுதான் அப்படின்னு சொல்லப்படுறதுலயும் சில மாற்று கருத்துகள்
இருக்கு. நம்ம அதுக்குள்ள ரொம்ப விரிவா போனோம்னா இன்னும் ரொம்ப குழப்பமா இருக்கும். ஓகே. அப்ப சிலப்பதிகாரம் என்பது என்னன்னா, அதனுடைய மிக முக்கியமான தேவை தமிழ் தேசியம். அவ்வளவுதான். தமிழ் தேசியம் தமிழ் பேசுது. தேசியம் முதல்ல தமிழ் தேசியம் பேசின நூல் வந்து சிலப்பதிகாரம் தான். மூவேந்தர்களும் ஒண்ணா இருந்து. ஏன்னா வந்து சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடுன்றீங்கல்ல. இது எல்லாம் சேர்ந்தது தான்டா தமிழ்நாடு. தமிழ்நாடு. புரியுதா உங்களுக்கு? அப்ப தமிழர்கள் ஒன்றாக இணைந்து ஆட்சி செய்யணும் அப்படின்ற ஒரு கருதுகோள்ல தான் அந்த நூல் எழுதிருக்கு. ஏன்னா நம்ம பார்க்கிறப்போ வரலாற்று ரீதியாகவே காரவேலன் அப்படின்னு ஒரு அரசர் வந்து அத்திக்கும்பான்னு ஒரு இடத்துல கல்வெட்டு வைக்கிறப்ப குறிப்பிடுறாரு. தமிழ் அரசு கூட்டணி, தமிழ் தேச சங்காத்தம்ங்கிற ஒரு கூட்டணி வந்துட்டு ஒரிசா வரைக்கும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டணியை நான் தான் முறியடிச்சேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கூட்டணி இருந்த தரவு வந்து நமக்கு சிலப்பதிகாரத்திலேயே காணப்படுது. அப்போ அந்த கூட்டணியெல்லாம் இருந்து ஆட்சி பண்ண காலகட்டத்துல தமிழர்கள் ஒன்றாக இருந்து மூவேந்தர்களும் வந்துட்டு யாரும் வந்துட்டு ஒரு சண்டை போட்டுக்காம ஒரு குறிப்பிட்ட ஒரு மூவேந்தர்ல ஒருவருக்கோ அல்லது தமிழுக்கோ ஒரு இழுக்கு ஏற்பட்டது அப்படின்னா அதற்காக அனைவரும் போராடணும்னு சொல்லக்கூடிய ஒரு காப்பியம் தான் சிலப்பதிகாரம்ங்கிறது. அதனால சிலப்பதிகாரம் எழுதப்பட்ட காலத்துல என்ன தேவை இருந்ததோ அதே தேவை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு இல்லைங்களா? அதனாலதான் நம்ம சிலப்பதிகாரத்தை பேச வேண்டிய தூக்கி கொண்டாட வேண்டிய தேவை இருக்கு. மாப்போசி உள்ளிட்டவங்க அந்த காரணத்துக்காக தான் சிலப்பதிகாரத்தை ரொம்ப போற்றி கொண்டாடினாங்க. பின்னாடி வந்தவங்க சிலப்பதிகாரத்தை எதிர்க்கிறதுக்கும் அது ஒரு காரணமாகத்தான் இருந்தது. அப்போ எதிரிகள் வந்து எதை எதிர்த்தாங்களோ அதை நம்ம தூக்கி பிடிக்கணும்ன்ற அடிப்படையில சிலப்பதிகாரத்தை வந்து நம்ம அப்பயும் உருவாக்கணும், இப்ப நம்ம தூக்கி பிடிக்கிறோம். ஓகே. இளங்கோவடிகளோட பல படைப்புகள்ல இது ஒண்ணா, இதுதான் அவருடைய சிறந்த படைப்பா நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிறுத்தப்பட்டுச்சா? வேற ஏதாவது வந்து அவருக்கு படைப்பு இது தாண்டி வந்து எழுதுனா? இப்ப பெரும்பாலும் நமக்கு கிடைக்கிற நூல்கள் வந்துட்டு அவங்க எழுதின ஒரே நூல்களாக இருக்கிறது கிடையாது. வேற நூல்கள் அவங்க அந்த காலகட்டத்துல எழுதியிருப்பாங்க. ஆனா அதுல நமக்கு சில நூல்கள் தான் கிடைக்கும். அதுலயும் இப்ப கிடைக்கிற சிலப்பதிகாரம் வந்து இளங்கோவடிகள் எழுதின அதே வடிவத்தில் நமக்கு கிடைக்கல. ஓகே. வேற மாதிரி ஆமா. இதுல சிலப்பதிகாரம் எப்படி நமக்கு கிடைச்சிருக்க சிலப்பதிகாரம் எப்படின்னா ஒரு கூத்து. ஒருத்தர் வந்துட்டு ஒரு கதையை எழுதுறாரு, ஒரு காப்பியம் எழுதுறாரு. அந்த காப்பியத்தை வச்சு ஒரு கூத்து செய்வாங்கல்ல, எல்லாரும் வாங்கன்றதுல ஆரம்பிச்சு முடிஞ்சு போச்சுன்ற வரைக்கும் அந்த மாதிரி அந்த கூத்தும் சேர்ந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும். கூடுதலா வந்து அந்த செய்தி வந்துட்டு இளங்கோடிகள் எழுதினப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், மத்தவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இளங்கோடிகள் வந்துட்டு இந்த குறிய பத்தி சொல்லியிருப்பாரு, அந்த சகுனம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை பத்தி சொல்லியிருப்பாரு. ஆமா. அப்ப அது வந்து சில பேருக்கு புரியாது. வந்து ஆய்ச்சியர் குறவைகளுக்கு முன்னாடி ஒரு பகுதி வரும். இப்ப அந்த மக்கள் வந்துட்டு சில சகுனங்களை பார்த்தாங்கன்னு இருக்கும். அப்போ பொதுமக்களுக்கு அது புரியலன்றப்போ அது விளங்குற மாதிரி இன்னும் 2 பாடல் இவங்க எழுதி நடுவுல சேர்த்திருப்பாங்க. ஓகே. அப்டேட் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த பகுதியும் வந்து சேர்ந்திருக்கு. அதே மாதிரி அது முடியிறப்போ நம்ம ஊர்ல வந்து பதிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, சைவத்துல பதிகம்னு சொல்லுவாங்க. பதிகம்னாலே 10 பாட்டுன்னு அர்த்தம். 10 பாட்டு. ஆனா 10 பாட்டு பதிகம். 10னா பதி. சரிங்களா? அப்ப பதிகம்னா 10 பாட்டு இருக்கிறது. சில பதிகத்துல பாத்தீங்கன்னா 11 பாட்டு இருக்கும். சில பதிகத்துல 9 பாட்டு தான். அச்சோ பதிகத்துல 9 பாட்டு தான் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா 1900க்கு முன்னாடி இதுல 10 பாட்டு இருந்துச்சு. ஏன்னா அதுல ஒரு பாட்டு வந்து கடவுள் மறுப்பு பேசக்கூடிய பாட்டு. ஓ, சைவத்துல எப்படி அது இருந்துச்சு? அதான் சொல்றேன். முரணா இருக்குல்ல இது? முரணா கிடையாது. இப்ப வந்து என்னன்னா தமிழர் மெய்யியல்ல கடவுளை மறுத்து கடவுளை பத்தி கவலைப்படாதுன்னு சொல்றதும் தமிழர் மெய்யியல் தான். அதனாலதான் திருவள்ளுவர் கூட அந்த ஒரு எல்லாருமே பறந்து கெடுக உலகியற்றியான்னு சொல்றாரு இல்லைங்களா? கடவுள் கிடக்குறாருன்னு சொல்றது முறை வந்து நம்முடைய முறைதான். அதுவும் வந்துட்டு பிற்காலத்துல பாக்குறப்ப முரணா இருக்கே அப்படின்னு அதை நீக்கிட்டாங்க. அப்போ தள்ளப்பட்டது. 11வது பாட்டு என்னன்னா, இந்த 10 பாட்டையும் ஒருத்தவங்க பாடுறாங்கன்னா அதுக்கு என்ன பலன் இருக்குன்னு சொல்றது 11வது பாட்டு. புரியுதுங்களா? அப்ப என்னன்னா மக்கள் வந்து ஒரு கட்டத்துல இதனால என்ன பலன்? இந்த கோயில் இருக்கு, போய் கும்பிடுங்க, மன அமைதி கிடைக்கணும், அவனாவது போறானா? இல்ல பரிகாரம் அப்படின்னா 44 லட்சம் ரூபாய் கொண்டு போயிட்டு போடுறாங்களா இல்லையா? பாவங்கள் கழுவப்பட்டு பகுத்தறிவாளர்கள் பாவங்களை கழுவுறாங்க இல்லைங்களா? அப்ப நமக்கு வந்துட்டு இந்த பலன் ஒண்ணு தேவைப்படுது. அப்போ சிலப்பதிகாரத்தை வந்துட்டு படிச்சாலோ கூத்தா பார்த்தாலோ உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அது சொல்ற மாதிரி ஒண்ணு. இன்னொன்னு சிலப்பதிகாரம் எழுதப்பட்ட பின்னாடி என்னென்ன நடந்துச்சு, எழுதப்பட்ட பின்னாடி பாத்தீங்கன்னா இது வந்துட்டு உலகம் முழுக்க பரவுச்சு, இவ்வளவு பேர் வந்து அதை பாராட்டினாங்க அப்படின்னு அதை சொல்லக்கூடிய பகுதி. இதெல்லாம் சேர்க்கப்பட்டன பின்னாடி நமக்கு வந்து இதெல்லாம் சேர்ந்த ஒரு வடிவம் தான் சிலப்பதிகாரமா கிடைச்சது. அது போகவும் சிலப்பதிகாரத்தோட பல பிரதிகள், அதாவது என்னன்னா ஒரு நூலை பொறுத்த வரைக்கும் அது வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு மாதிரி எழுதியிருப்பாங்க. எடிஷன்ஸ் இருக்கும். அப்ப எல்லாத்தையும் ஒப்பிட்டு பாக்குறப்பதான் நமக்கு வந்துட்டு மூலம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். எடிஷனுக்கு நடுவுல இருக்கிற வேறுபாடு இருக்குல்ல, அது வந்துட்டு பாடபேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடபேதம்லாம் பார்க்கணும். சிலப்பதிகாரத்துக்கு நமக்கு நிறைய சுவடிகள் கிடைக்கல, ரொம்ப குறைவான சுவடிகள் தான் கிடைச்சது. ஒரு கட்டத்துல வந்துட்டு யாராவது சிலப்பதிகார சுவடியை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாங்க அரசு வேலை தருவோம்னு சொன்ன ஆய்வாளர்கள்லாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு ட்ரெஷரண்ட் மாதிரி. ஆமா. ஆனா சில இடத்துல இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் வந்துட்டு ஓலைச்சுவடி எல்லாம் திரட்டினாங்க. அதுல ஒண்ணு சிலப்பதிகார சுவடின்னு சொல்லிட்டு அந்த கைப்பற்றின அமைப்பு அறிவிச்சாங்க. அந்த சிலப்பதிகார சுவடி இன்னைக்கு வரைக்கும் எங்க இருக்குன்னு தெரியல. வழக்கம் போல காணாம போச்சு.
இல்லைங்களா? அப்ப அப்படி இருக்கிறப்போ இருக்கிறத வச்சு இந்த சிலப்பதிகாரத்தை நம்ம வந்து பதிப்பிச்சிருக்கோம். அதுல நம்ம இன்னும் ஆய்வு பண்ணி பார்க்கிறப்போ எது வந்து இளங்கோடிகள் காலகட்டத்தில் எழுதப்பட்டது, எது பிற்காலத்தில் எழுதப்பட்டது, நம்ம எதை எப்படி பிரிச்சு பார்க்கிறது. இப்ப சில இடத்துல பாத்தீங்கன்னா மூலத்திலேருந்து பின்னாடி எழுதப்பட்ட பகுதி கொஞ்சமா வேறுபடும். அப்ப சரி. ஏன் அது வேறுபடுது, எந்த புரிதல் அது வேறுபடுதுன்றத பத்திலாம் நம்ம பேச வேண்டியது இருக்கு. இந்த வரலாற்றில் கண்ணகி நூல் அதை பத்தியும் ஒரு ஒரு இலக்கியத்தை நம்ம எப்படி அணுகிறது அப்படின்றத பத்தியும் நிறைய பேசியிருக்கு. ஓகே. ஒரு நம்பிக்கையா அதை பாக்குறதா இல்ல சயின்டிபிக்கா பாக்குறதா ஹிஸ்டாரிக்கலான்னு சொல்லிட்டு பல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பேசின மாதிரி நீங்க சொல்றதுல இருந்து புரியுது. ஆமா, இப்ப எல்லாருக்குமான ஒரு நூல் அப்படின்றப்ப எல்லாரும் வந்து அதை பேசு பொருளா மாத்தணும். உட்கார்ந்து எல்லாரும் கும்பிடுங்க, ஐயா புனிதப்படுத்திட்டு மட்டும் போக கூடாது. புனிதப்படுத்துறதுன்றது இந்த எதுக்குன்னா அதை அழிக்கிறதுக்கான வேலை. ஒரு ஒரு நூல் வந்து எழுதப்படுற நோக்கம் வந்து எல்லாரும் அதை வாசிக்கணும் அப்படிங்கிறது தான். வாசிக்காம இன்னும் சொல்லணும்னா பிரான்சிஸ் கிருபா வந்து ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. மறைந்த பிரான்சிஸ் கிருபா. ஆமா, மறைந்த கவிஞர் பிரான்சிஸ் கிருபா ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. ஒரு புத்தகம் வந்துட்டு என்னன்னா ஒரு சடலம், ஒரு வாசகன் வாசிக்கின்ற பொழுதுதான் புத்தகம் உயிர் பெறுகிறது அப்படின்னு எழுதியிருப்பாரு இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த பூஜை அறையில வச்சு கும்பிடுறப்போ சடலத்தை கும்பிடுற மாதிரி அது. அதை வாசிக்கிறப்பதான் ஓதுறப்பதான் அந்த நூலுக்கும் உயிர் வருது, நமக்கும் அறிவு வருது. அதனால சிலப்பதிகாரத்தை இந்த இன்றைய தலைமுறை வந்து பேசணும்ன்றது என்னுடைய ஆசை. முதல்ல அதை ஏத்துக்காம போதெல்லாம் அடுத்தது. முதல்ல சிலப்பதிகாரம்னா என்ன, அதுல என்ன இருக்கு, எந்த காலகட்டத்தில் எழுதுனாங்க. இப்போ மிக முக்கியமான ஒரு சிக்கல் என்னன்னா, இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து கற்புத்திறத்தால நாட்டை எரிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் வருது. பிற்காலத்துல வந்து திருக்குறள் மேல வைக்கப்படக்கூடிய விமர்சனமாகவும் அதுதான் இருக்கு. தெய்வம் தொழால் கொள்ளுதல் தொழிலிடுவால் பெய்யன பெய்யும் மழைன்னு எழுதுறாரு அவரு. அப்போ ஒரு பொண்ணு சொன்னா மழை பெய்யுமா அப்படிலாம் வந்துச்சு. இந்த எண்ணங்கள்லாம் வந்து பொதுமக்களுக்கு அவங்களுக்காக வந்துச்சா, இந்த எண்ணம் நமக்கு எந்த காலகட்டத்துல தோன்றுச்சுன்னு பாக்குறப்போ இந்த எண்ணத்தினுடைய ஒரு தோற்றுவாயாகவும் கண்ணகி சம்பவம் இருந்திருக்கு. அங்க இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருந்துதான் வந்துட்டு இந்த ஒரு எண்ணம் வருது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கற்பு அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு வந்துட்டு கற்பித்தல் அப்படிங்கிறது பொருள். சமணர் கற்புன்னா சமணரோட கல்வி அப்படின்னு அர்த்தம். சொல்லி கொடுக்கறது. கற்புன்னா கற்பித்தல், கற்பனப்படுவது சொத்திரம்பாமை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி கற்பிக்கப்படுவதுன்னு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கற்புன்றதோட அர்த்தம் வேற. என்னுடைய ஆமா, தொல்காப்பியர் காலகட்டத்துல கற்புன்றதோட அர்த்தம் வேற. தொல்காப்பியர் காலகட்டத்துல களவும் கற்பும் அப்படிம்பாங்க. இப்போ வந்து களவு மனமா கற்பு மனமா அப்படிம்பாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் சந்திச்சு காதல் பண்ண பின்னாடி திருமணத்துக்கு போறதா இல்லையான்ற தொடர்பான ஒரு பகுதிக்கு கற்புன்னு பேர் அந்த காலகட்டத்துல. புரியுது. இப்போ வந்துட்டு என்னன்னா ஒரு பெண் காதலிக்கலாமா கூடாதான்ற இடத்துல வந்துட்டு கற்பனை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அப்ப அன்னைக்கு இருந்த கருதுகோள் வேற, அதுக்கு பின்னாடி இருந்த கருதுகோள் வேற. அப்ப அது ரெண்டையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா அந்த சம்பவத்தோட சேர்த்து புரிஞ்சுக்கணும். அந்த இப்போ நம்ம என்னன்னா இப்போ நம்ம ஒரு வாழ்க்கை இன்னைக்கு வாழ்றோம், இதை இயல்பு வாழ்க்கைன்னு சொல்றோம். கொரோனாக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை ஆக்சுவலா அதுதான் இயல்பு வாழ்க்கை இல்லைங்களா? அப்ப கொரோனான்னு ஒண்ணு வர்றப்போ நம்ம இயல்பு வாழ்க்கையினுடைய பொருளே மாறி போகுது இல்ல. போருக்கு பிந்தைய இயல்பு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கும்ல, புயலுக்கு பிந்தைய அமைதி இயல்புக்கு திரும்பியது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இயல்பு எப்பயுமே திரும்பாது. இயற்கையில வந்துட்டேன்னா இயல்பு, இது புது இயல்பு. டேமேஜ் இஸ் டன் அந்த மாதிரி. அவ்வளவுதான். ஒரு மாற்றம் நடந்துட்டுனா நடந்துட்டதுதான். மாற்றத்தோட சேர்ந்துதான் நம்ம வந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ இந்த கண்ணகியினுடைய சம்பவம்ங்கிறது வந்துட்டு தமிழ்நாடு வரலாறுல ஏற்படுத்தின தாக்கம்ன்றது பெரிய தாக்கம். உங்க பகுத்தறிவாளர்கள்லாம் வந்து தூக்கி பிடிக்கக்கூடிய மதமான பௌத்த மதத்திலையும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. சமண மதத்திலையும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. இலங்கையிலையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. கேரளாலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. அப்போ இவ்வளவு தாக்கங்களுக்கும் ஒரு தாய் சம்பவமாக இருந்த சம்பவத்தை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்றது வரலாற்று புரிதலுக்கும் அடிப்படையானது. அதனால நீங்க சொல்ற மாதிரி எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் தான் அதை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இளங்கோவடிகள் எந்த அரசவை கவிஞரா இருக்காரு, அவருடைய பின்னணி குறித்து சொல்லுங்க. எந்த நாட்டை சேர்ந்தவரா இருக்கிறாரு? இப்போ நான் வந்து இந்த நூல்ல பாத்தீங்கன்னா இளங்கோடிகள் பத்தி நான் எதுவுமே வந்து விரிவா கொடுக்கல. ஏன்னா அதை பத்தி கொடுத்தோம்னா அது ஒரு தனி நூலா மாறி போயிடும். ஆமா, கரெக்ட் நீங்க சொல்றது. ஆனா நீங்க கொஞ்சம் டிராவல் பண்ணிருப்பீங்களா அந்த புக்காக? எங்கெங்கெல்லாம் போனீங்க மோஸ்டா? இப்போ இந்த நூல் பாத்தீங்கன்னா நிறைய நூல்கள், மேற்கோள் நூல்கள் தான் வாசிக்கிற மாதிரி இருந்தது. இன்னும் குறிப்பா என்னன்னா இந்த நூலை பொறுத்த வரைக்கும் மறுவாசிப்பு, திருப்பி படிக்கிறப்ப திருப்பி படிக்கணும். இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா சில நூல்களை பொறுத்த வரைக்கும் இந்த மீள் வாசிப்புன்றது, இப்ப தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்திருக்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஒரு மணற்கேணியில வந்துட்டு நீங்க ஒரு தடவை தோணுனா தண்ணி வராது, 2வது தடவை 3வது தடவை பயன்படுத்த நல்லா தண்ணி எடுக்கும். அந்த மாதிரி சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து முதல் தடவை வாசிச்சுட்டு அது புரியல பிடிக்கல அந்த மாதிரி சில முடிவுக்கு வர்றாங்க. ஆனா சிலப்பதிகாரமாக இருக்கட்டும் இல்ல தொல்காப்பியமாக இருக்கட்டும், இந்த மாதிரி மூத்த நூல்களை படிக்கிறப்போ இந்த ஒரு வாசிப்புன்றது வந்துட்டு பெரிய அளவுல பொருந்தாது. அதுக்கு நம்ம நிறைய மறுவாசிப்புக்கு வந்து உட்படுத்த வேண்டியது இருக்கு. அப்போ வந்து சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா, நான் சிலம்பே வாங்கி வச்சுட்டேன் அலுவலகத்துல. அப்ப இருந்த சிலம்பு இருக்குல்ல அது ஒண்ணு, அப்புறம் வந்துட்டு கேரளால இருக்கக்கூடிய இந்த சிலம்பு அது ஒண்ணு, அப்புறம் போயிட்டு சிலம்பாட்டெல்லாம் போய் பார்த்தோம்.
இப்படி உங்க சிலம்பு வாசிக்கிறாங்க, ஏன் சிலம்பு வந்து கையில வச்சு வாசிக்கிட்டு இருக்காங்க, கால்ல மாட்டுறது தானே. அப்புறமா வந்து கை சிலம்பு கால் சிலம்புன்னு 2 இருக்கு. 2 இருக்குன்றது புரிய வருது. அப்ப வந்துட்டு என்னன்னா ஒரு இந்த கை சிலம்புன்றது வந்துட்டு ஒரு வாத்தியமாவே பயன்படுத்துறாங்க. இந்த சிலம்பை வச்சுக்கிட்டு பாடக்கூடிய அந்த முறை எப்ப இருந்து வருது அப்படின்னு பார்த்தா பெர்ஷியால இருக்குது அப்போ. மியூசிக்ல. ஆமா, அவங்க வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டாவும் சிலம்பை பயன்படுத்தி இருக்காங்க. அதுல ஆரம்பிச்சு இப்ப கண்ணகி வந்துட்டு கால்ல சிலம்பு எடுத்து இந்த சிலம்பை கையில எடுத்துட்டு போனது பின்னாடி இப்படி வந்து கை சிலம்பாட்டமா மாறிச்சு. அது கூத்து வடிவத்துல பாக்குறப்ப அதுக்கு நிறைய கூத்துக்கள் இருக்கு. கேரளாவில வந்துட்டு கொஞ்சம் வேறு விதமான கூத்துக்களும் கண்ணகி கதையா சொல்றாங்க. கேரள கண்ணகி கதை வந்து ரொம்ப வேறுபட்ட ஒரு கதை. இதுல இருந்து முற்றிலுமா சொல்ல முடியாது. கொஞ்சம் கண்ணகின்ற பேரு, கோலன்ற பேரு அதெல்லாம் அப்படியே இருக்கும். அவங்களோட அப்பா அம்மா அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஆனா அந்த கதையை வந்து கொஞ்சம் உள்ளடக்கத்தை கொஞ்சம் மாத்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து அங்க பாத்தீங்கன்னா தெறி பாடுறது அப்படிம்பாங்க. கொஞ்சம் ஆக்ரோஷமா, கொஞ்சம் பொதுமக்கள் வந்துட்டு கொஞ்சம் குழந்தைங்க கேட்க முடியாத மாதிரியான பாடல்கள் எல்லாம் வச்சு தெறி பாடுறது அப்படின்னு கண்ணகிக்கு அது ஒரு வழக்கம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு வழிபாடு வந்து இத்தனை வடிவத்துக்கு மாறுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அதனுடைய வடிவ மாற்றங்கள் நிறைய இருந்துச்சு. இந்த வடிவ மாற்றத்தை வச்சுட்டு இந்த மூலத்தை தெரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அதை நோக்கி போறது, ரூட்டை நோக்கி. இப்ப நீங்க வந்துட்டு நெய்யை வச்சு பாலை கண்டுபிடிக்கணும், ரிவர்ஸ் போகணும். அப்போ என்னன்னா அதை எங்கெங்க புரிஞ்சுக்கிறதுன்றதுலாம் ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. ஆனா என்னன்னா நான் வந்து வழக்கமா வந்து இந்த நூலுக்காக வாசிக்கிறோம் அப்படின்னா இந்த நூலுக்காக தெரிஞ்சுக்கிறோம்னு பண்றது இல்லை. நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். ஏதாவது ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாத அல்லது எல்லாருக்கும் சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தி எனக்கு கிடைச்சிச்சு நான் நம்புறப்ப நான் புத்தகமா எழுதுறேன். அப்படிதான் அது நடக்குதே தவிர இப்போ கண்ணகியை பத்தி ஒரு புத்தகம் எழுதணும் நான் இன்னைக்கு போய் ஆய்வு பண்றேன்னு ஆரம்பிச்சா ஒரு விஷயத்துல ஒன்னும் எழுத முடியாது. அப்போ நீண்ட கால பயணம் அது. நான் வந்துட்டு முதல்ல இந்த சிலப்பதிகாரம், பெரிய புராணம் இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சது வந்துட்டு ஒரு 4வது படிக்கிறப்போ அந்த காலகட்டத்துல ஆமா அப்பதான் நான் முதல்ல வாசிச்சேன். உங்களுக்கு புரிஞ்சுதா? ரொம்ப புரியல. அதான் முதல்ல படிக்கிறப்போ எதுவுமே புரியாது. ஆனா நான் படிக்கிறப்போ என்னோட தாய் மாமா கூட இருந்தார். அவர் வந்து தமிழாசிரியர். அவர்கிட்ட கேட்டா ஓரளவுக்கு சந்தேகம் சொல்லுவார். நம்ம எல்லாத்தையும் தொண்ணு கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏதாவது ரொம்ப அரிதான சந்தேகம் வந்துச்சுன்னா கேட்டா அவர் வந்து இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுவாரு. அவருக்கு நல்லா வானியல் தெரியும். அவர் சொல்றப்பதான் எனக்கு சொன்னாரு முதல்ல கண்ணகி கதை நடந்துறதுக்கு வானியல் சாத்தியம் எல்லாமே இருக்கு. ஆனா இவங்க வந்துட்டு அதை புரிஞ்சுக்காம அது வந்து கற்பனைன்றாங்க அப்படின்னு அவர் தான் எனக்கு முதல்ல அந்த ஒரு வரியை கொடுத்தாரு. முழுக்க ஃபேண்டசியா மாத்தி வச்சிருக்காங்க. ஃபேண்டசின்னு சொல்றாங்க. அது வந்து ஃபேண்டசி கிடையாது. வானியல் ரீதியா சாத்தியம் இருக்குது. அதுல வானியல் குறிப்பெல்லாம் இருக்குன்னு அவர் தான் முதல்ல எனக்கு 4வது படிக்கிறப்போ சிலப்பதிகாரத்துல வானியல் குறிப்பு இருக்கு அப்படின்னு சம்பவத்தை சொன்னார். அதுக்கு பின்னாடி நாங்க சிலப்பதிகார விழாக்களுக்கு எல்லாம் போறப்ப அதுக்கு வானியலை பத்தி யாரும் பெருசா பேசல. அந்த கதை கண்ணகியா, மாதவியா, கோவலன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இதைதான் வச்சுட்டு இருந்தாங்களே தவிர சிலப்பதிகாரத்துல இருக்கிற அந்த வானியல் பத்தி யாரும் பெருசா பேசினதா தெரியல. அது மாதிரி அந்த தலைப்புகளும் பேசுறதுக்கான தலைப்புகளா இருக்காது. அப்ப அந்த கண்ணகி கதையில வானியலுக்கு ஒரு பெரிய பாத்திரம் இருக்குமேன்றதை பத்தி நானாதான் சொந்தமா ஆய்வு பண்ண ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி நிறைய இருக்கு அதுக்குள்ள. ஏன்னா இப்போ நம்ம அந்த 4வது படிச்சதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு 20 வருஷத்துக்கு மேல போயிட்டு இல்லைங்களா, அதுல நிறைய துண்டா இருக்கும். நம்ம என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு புத்தகம் வச்சிருக்கோம். கம்பராமாயண குறிப்புக்கு ஒரு புத்தகம், சிலப்பதிகார குறிப்புக்குன்னு ஒரு புத்தகம் வச்சிருக்கோம். அதுல சிலப்பதிகார குறிப்புல அது ஒண்ணா நம்ம எழுதிட்டே வரும். அப்புறமா வந்துட்டு அவங்களே சிலப்பதிகாரம் பத்தி ஒரு புத்தகம் எழுதலாமா, இந்த சிலப்பதிகார விழான்றப்போ எழுதலாம் அப்படின்ட்டு அப்போதைக்கு இருந்த குறிப்புகளை வச்சு ஒரு 3 மாதத்துல எழுதின நூல் தான் வந்து வரலாற்றில் கண்ணகி. வெறும் 3 மாசத்துல நான் ரொம்ப வேகமா எழுதின நூல்னு அதை சொல்லலாம். நீங்க எழுதினதுல ரொம்ப வேகமாக எழுதப்பட்ட நூல். ஆனா என்னன்னா அதுக்கு ஆய்வு ரொம்ப நாள் நடந்தது. எழுதினது வந்து ஒரு 3 மாதத்துல முடிச்சிட்டோம். ஆனாலும் இன்னும் அதுல வந்து சொல்லப்பட வேண்டியது நிறைய இருக்கு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு அப்போ ஒரு இவ்வளவு தொகையில ஒரு புத்தகத்தை முடிக்கணும்னு ஒரு நிலைமை இருந்துச்சு. ஒரு கட்டுப்பாடுக்குள்ள இருக்கு. ஆமா, இவ்வளவு காலகட்டத்துக்குள்ள இவ்வளவு தொகைக்குள்ள நல்ல தரமா ஒரு புத்தகம் முடிக்கணும்னு இருந்தது. அதுக்கு வேலை பார்க்குறப்போ எங்களால ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். அடுத்தடுத்து பண்றதுக்கு வந்து எங்களுக்கு அந்த சிக்கல் கிடையாது. பயிற்று பதிப்பகத்தினுடைய சொந்த செலவுல புத்தகம் பண்றோன்றப்போ நம்ம கொஞ்சம் காலம் இன்னும் கொஞ்சம் ஆய்வு கூட நம்ம பண்ணலாம். ஆனா இப்ப நம்ம அடுத்து பண்ண வேண்டிய நூல்கள் இருக்குன்றதுனால உடனடியா சிலப்பதிகாரத்துல கை வைக்காம மற்றது போயிட்டு திருப்பி அங்க வரணும். ஒரு பாசனம் கொடுக்குறீங்க. ஆனா நீங்க எதிர்பார்க்கல போல இருக்கே அதோட ரெஸ்பான்ஸ். நீங்க சொல்றத பார்த்தா சுத்தமா எதிர்பார்க்கல. ஏன் அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஆர்வம் இல்லாம இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. பட் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னா நாங்க வந்துட்டு விழாக்களுக்கெல்லாம் போவோம். சிலப்பதிகார விழா அப்படின்னா நீங்க ஒரு 4 வரிசைக்கு வந்து நரைச்ச முடிகளை மட்டும்தான் பார்க்க முடியும். அல்லது முடியில்லாதவங்க இருப்பாங்க. அப்படி ஆயிடுச்சு. ஆமா, இளைஞர்கள் வந்துட்டு வர்றதில்ல. இப்ப இங்க என்ன மாதிரி நபர்கள்லாம் ஏன் கூப்பிடுறாங்கன்னா இளைஞர்களும் சிலப்பதிகாரம் வாசிக்கிறாங்கன்றது காமிக்கிறதுக்கு தான் எங்களை மாதிரி கொஞ்சம் இளைஞர்களை கூப்பிடுவாங்க. சென்னை கம்மான் கழகம் வந்தப்போ நான் சிலப்பதிகார பேச்சு போட்டிலையும் கலந்துப்பேன், சிலப்பதிகார கட்டுரை போட்டிலையும் கலந்துப்பேன். அதுக்கெல்லாம் நாங்க எல்லாமே எழுதுவோம். அது கூட பாத்தீங்கன்னா
இப்போ கம்பராமாயணம் கேட்கறதுக்கு இருக்கிற கூட்டம் கூட சிலப்பதிகாரம் கேட்கறதுக்கு இல்ல. இருக்க மாட்டாங்க. ஆனா கம்பராமாயணம் வந்து ஒரு மதத்தோட அதை ஒட்டி இருக்கிறதுனால இல்ல, அப்படி சொல்றீங்களா? கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் நிறைய பேசுவாங்க கம்பராமாயணம். ஏன்? கம்மன் கழகத்தை தொடங்கின மூமி இஸ்மாயில் வந்து ஒரு இஸ்லாமியர். நீங்க அதனால என்னன்னா, கம்பராமாயணம் வந்து மத ரீதியாக அது இல்ல. கம்பராமாயணம் வந்து ஒரு இனிமையான ஒரு வடிவம். அது அத பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். அமுதம் மாதிரி இருக்கும் அப்படின்னு ஆமா. சொல்லுவாங்க. கம்பராமாயணத்தை படிச்சீங்கன்னா தான் உங்களால நல்ல கவிதையை எழுத முடியும். ம். இது வந்து யாரும் மறுக்க முடியாது. கண்ணதாசனும் மறுக்க முடியாது. எப்படி தமிழை ஃபோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு எப்படி ஆமா தெரிஞ்சுக்கலாம்ல. தமிழை வந்து அப்படி பயன்படுத்த முடியுமா? ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு ஓமை சொல்றதுன்றது வேற. அந்த ஓமையை தவிர வேற ஓமையை நம்ம யோசிக்க முடியாது. ம். அது அப்புறம் வந்துட்டு அந்த அதுல இருக்கிற மொழி நடை, சந்தம்னு சொல்லுவாங்க. சந்தம். எதுக்கு எந்த மாதிரி பாட்டு? ஒரு பொண்ணு நடந்து போறாங்கன்னா, நடந்து போற அந்த சந்தத்துல இருக்கும். ஒரு ஒரு பெரிய ஒரு கங்கையாறு வந்து பொங்கிட்டு இருக்கு. அதுல ஒரு படகு இருக்கு. அந்த படகுல ஒருத்தன் நிக்கிறான்னா, அவனுடைய அந்த ஆடுறது அதுல இருக்கும். அது எதிரொலிக்கும் அது. ஆமா. அந்த சந்தத்துல அது இருக்கும். கும்பகர்ணன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவன வந்துட்டு ஒரு உலக்கைய வச்சு குத்துறாங்க காதுல. அப்படின்னு கதை வருதுன்னா, அந்த உலக்க குத்துற சத்தத்திலேயே அந்த பாட்டை எழுதியிருப்பாரு கம்பர். அப்படி அந்த இசை இருக்கும் அதுல. ரைமிங். ஆமா. எல்லாமே இருக்கும் அதுல. கம்பராமாயணம் வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. அது கம்பராமாயணத்துக்கு இணையா வந்துட்டு வேற எந்த ஒரு காப்பியத்தையும் சொல்ல முடியாதது காரணம், அதனுடைய அந்த அழகுதான். என்னன்னா, எல்லாமே உட்கார்ந்து சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு கவிதை எழுதியிருந்தாரு. "சொல்லால் கோவில் கட்டினால் இடித்து விடுவார்கள் என்றுதான் கல்லால் கட்டினான் கம்பன். அது இஸ்லாமியர்களையும் ஈர்க்கிறது, கிறிஸ்தவர்களையும் கிறங்கச் செய்கிறதுன்னு" ஒரு கவிதை இருக்கு. கம்பன் கழகத்துல சாலமன் பாப்பையா பேசிட்டு இருப்பாரு. அதே மாதிரி பர்வீன் சுல்தானாவும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. எல்லாரும் தான் வந்து பேசுறாங்க கம்மன் கழகத்துல. அது வந்து மத ரீதியாக யாரும் பார்க்கப்படுறதில்ல. இன்னும் சொல்லணும்னா, இப்ப சென்னை கம்மன் கழகத்திலலாம் பாத்தீங்கன்னா, திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து உட்கார்ந்திருப்பாங்க. எல்லாரையுமே வந்து அட்ராக்ட் வருவாங்க. இப்ப அது வந்து ஆர்.எம். வீரப்பன் இருந்தப்போ அவர்தான் அந்த கம்மன் கழகத்தையும் நடத்திட்டு இருந்தாரு. ஒரு மேடையில வச்சு கேட்டாங்க, "எதுக்குங்க வந்து கம்பராமாயணத்தை ஒரு காலகட்டத்துல தீப்பரவட்டம்னு போட்டு கொளுத்துனீங்க? அப்புறம் நீங்களே ஏன் கம்மன் கழகம் ஆரம்பிச்சீங்கன்றப்போ அவர் மேடையிலே சொன்னாரு, "அப்ப நாங்க படிக்கலைங்க, கொளுத்துனோம். படிச்சுட்டு கம்மன் கழகம் ஆரம்பிச்சோம்." ரசத்தை வந்து சுவைச்சிட்டாங்க. இல்லைங்களா? அப்போ கம்பராமாயணத்துல வந்து அதனுடைய இந்த இனிமைங்கிறது பெரிய அளவுல இருக்குது. சிலப்பதிகாரத்துல என்னன்னா, அதுல வந்துட்டு கம்பராமாயணத்தோட ஒப்பிடுறப்போ அந்த இனிமை இருக்காது. ஆனா, இந்த உண்மையாகவே நல்லா இசை தெரிந்தவர்கள், உண்மையாகவே நல்லா கூத்து தெரிந்தவர்கள், அப்புறம் வந்துட்டு அந்த காலகட்டத்துல இந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க. இன்னொன்னு கம்பனுடைய சொல்நயத்தை விட சிறந்ததுன்னு சில இடங்கள்ல வந்துட்டு சிலப்பதிகாரத்துல இருக்கிற சொல்நயம் இருக்கும். சிலப்பதிகார சொல்நயத்தினுடைய தொடர்ச்சியாக சில இடத்துல கம்பராமாயணம் இருக்கும். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, எல்லா சொத்தையும் வந்து விட்டுட்டு கோவலன் வந்து கண்ணகிட்ட வர்றாரு. வந்தப்போ, "நான் வந்துட்டு பணத்தை தொலைச்சிட்டேன்." எவ்வளவு பணம்னா, ஒரு குன்று அளவுக்கு பணத்தை தொலைச்சிட்டேன். குவியல். ஆமா. குவியலை விட பெருசு குன்று. ஓகே, ஓகே. குன்று. குன்று அளவுக்கு தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி பரவாயில்ல, சிலம்பு இருக்கு வா அப்படின்னு கண்ணகி சொல்றாங்க. அது கேட்கிறப்ப ரொம்ப சாதாரணமான ஒரு வாக்கியமா இருக்குல்ல. தமிழ்ல என்னன்னா, மலைகளோட அளவுகளை பொறுத்து அதுக்கு பேர் இருக்கு. குன்று, சிலம்பு, வரை அப்படின்னு பேர் இருக்கு. அதுல குன்றை விட கொஞ்சம் பெரிய மலை இருக்குல்ல, அதுக்குதான் சிலம்புன்னு பேர். சிலம்பு. ஓ. அப்ப என்னன்னா குன்ற அளவுக்கு தொலைச்சிட்டேன்னா பரவாயில்ல, சிலம்பு அளவுக்கு இருக்கே வச்சுக்க அப்படின்னு கண்ணகி சொன்னாங்கன்னா அதுல இன்னொரு அர்த்தம் இருக்கு. அண்ட் இன்னொரு அர்த்தம், அந்த குன்ற அளவுக்கு இருக்க பணத்தோட இந்த சிலம்புக்கான வேல்யூ ரொம்ப வேல்யூ அதிகம், அதோட பெருசே என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்கன்றது இன்னொரு அர்த்தம். அப்ப அந்த சிலம்புன்ற பொருளுக்கு இந்த ரெண்டு அர்த்தங்கள் இருக்கிறத கம்பர் ரொம்ப அழகா பயன்படுத்தினாரு. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஒரு தாடகைன்னு ஒரு அரக்கியை காமிக்கணும். அவரு தாடகை ரொம்ப பெருசா இருக்காங்கன்னு காமிக்கிறோம். தாடகை கால்ல சிலம்பு போட்டிருக்காங்க. சிலம்புக்குள்ள பரல் போட்டிருப்பாங்கல்ல, அந்த பரலாக மலையை போட்டிருக்காங்க. அப்போ சிலம்புக்குள்ள, சிலம்புன்ற ஒரு அணிகலனுக்குள்ள சிலம்புன்ற மலையை போட்டு அணிஞ்சிருந்தாங்க. அவ்வளவு பெரியவங்க தாடகை. சிலம்புகள் சிலம்பிடை அப்படின்னு எழுதுவாங்க. புரியுது இல்லைங்களா? அப்ப என்னன்னா நிறைய இடத்துல வந்து இந்த தொடர்ச்சி எல்லாம் இருக்கும். அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து படிக்கிறப்பதான் நமக்கு அந்த இன்பம் கிடைக்கும். ஆனா மக்களுக்கு என்னன்னா, இப்ப கம்பராமாயணம் வந்து ஒரு காலகட்டத்துல அவங்க ரொம்ப கம்பன் கழகத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப மோசமா பேசின காலகட்டம் அப்படிலாம் இருக்கு. ஆனா பின்னாடி வந்துட்டு சில பேருடைய முயற்சியினால கம்பராமாயணம் ஒரு பெரிய எழுச்சி பெற்றது. சிலப்பதிகாரத்துக்கும் அந்த மாதிரி எழுச்சி உருவாக்குறதுக்கான முயற்சிகள் நடந்தது. ஆனா என்னன்னா, திராவிட இயக்கம் வந்துட்டு கம்பராமாயணத்துக்கு விழா எடுக்கிறத கூட ஒரு வகையில விட்டுட்டாங்க. சிலப்பதிகாரத்தை வந்து அந்த அளவுக்கு அவங்க வளர விடல. ஏன்னா தமிழ் தேசியம்னு ஒண்ணு இருக்குல்ல, தமிழ்நாட்டை தமிழங்க ஆட்சி பண்ணணும், அது உறுத்துது சிலையை வச்சு அப்படியே நிறுத்துறாங்க. அதனால ரொம்ப பிற்போக்குன்னு சொல்லி நம்ப வச்சு கொஞ்சம் சம்பவங்கள்லாம் பார்த்து அதை ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாங்க. ஒரு காலகட்டத்துல புலவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து திராவிட இயக்க அரசை எதிர்த்துட்டு இருந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா, சிலம்பொலி செல்லப்பனார் மாதிரியான சில பேர்லாம் அதுல முன்னணியில இருந்தாங்க. பின்னாடி வந்துட்டு என்னன்னா, அவங்க எல்லாம் வந்துட்டு கூட இருந்து நான் கூடவே வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து சமாதானம் பேசி ஒண்ணும் இல்லாம காம்ப்ரமைஸ்ட். இன்னைக்கு வந்து சிலப்பதிகாரம் வந்துட்டு ஒரு பெரிய அளவுல எழுச்சி பெறாத நிலைமையில இருக்கு. அப்ப நாங்க மேடைகள்ல பாக்குறப்போ
எதுக்கு ஆட்கள் வர்றாங்க வரலன்னு நமக்கு தெரியும்ல. அப்படி தொடர்ச்சியா எதுக்கு வர்றாங்களோ அதுக்கே கூடுற மாதிரி அப்ப என்னன்னா வந்துட்டு எதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோமோ அது வந்து வளர ஆரம்பிக்கும்ல. அது நடந்துகிட்டு இருந்தது. நமக்கும் ஒரு தயக்கம். யாரு வந்து வாசிப்பாங்க? புத்தகமும் எண்ணிக்கை ரொம்ப குறைவு தான். அந்த தயக்கம் எல்லாம் இன்னும் வரலாற்று வாசகர்கள் போயிட்டு ஒரு இலக்கியத்தை வந்து ஒரு வரலாற்று மூலமா எடுத்து ஏன்னா நம்ம சொல்றோம்ல அந்த இலக்கியத்துல என்ன சொல்ல போறோம்? அவங்களுக்கு அது எவ்வளவுக்கு புரியும்? இல்ல புரியுற மாதிரி நம்மளால எவ்வளவுக்கு சொல்ல முடியும்? கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆமா. எல்லாமே அதுல ஒரு பெரிய எண்ணமா இருந்துச்சு. இருந்தாலும் என்னன்னா இப்ப நம்ம ஒரு பக்கம் முயற்சி பண்றோம். இன்னொரு பக்கம் ஒரு அமைப்பும் அதை முன்னெடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்படின்ற ஒரு தைரியத்துல தான் அதை பண்ணோம். பொதுமக்களும் தயாரா இருக்காங்கன்றது அதுக்கு பின்னாடி தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. சந்தோஷம். இப்போ நீங்க பேசுறத பார்த்தா தெரியுது இது ரொம்ப டெப்தான விஷயம். பேசிட்டே போயிட்டே இருக்கலாம்னு. பட் எனக்கு இதை பத்தி ஒரு ஸ்கெலட்டலா மேலோட்டமா புரிஞ்சுக்கணும். மக்கள் போயிட்டு அதை படிக்கிறதுக்கு எனக்கும் நிறைய ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கீங்க. கடைசியா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. கண்ணகி, வரலாற்றில் கண்ணகி, கண்ணகியோட கேரக்டர்ஸ் என்ன? கண்ணகியை பத்தி சொல்லுங்க. கண்ணகி ஏன் யார் அவ? அவக்குள்ள என்ன இருக்கு அப்படி சொல்லுங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு நபருக்கு தெய்வத்தன்மை இருந்ததுன்னா நம்ம சொல்றது என்னன்னா எல்லாருக்கும் ஒரு சிக்கல் வரும். ஒரு சிக்கல் வர்றப்போ நம்ம அந்த சிக்கலை எப்படி எதிர்கொள்றோன்றதை பொறுத்து தான் இவன் யாரு நம்ம யாருன்றதை வந்து முடிவு பண்ணுது. நமது செயல்களை நாம் முடிவு செய்கிறோம். நமது செயல்கள் நம்மை முடிவு செய்கின்றன. அப்போ ஒருத்தவங்க ஒரு செயலை வந்து ஆற்றுறாங்கன்னா அது வந்து அந்த தனிப்பட்ட நபரினுடைய ஒரு மரபு மட்டும் கிடையாது. சில நேரத்துல சமுதாயம் அவங்களுக்கு கொடுத்த தைரியமாகவும் இருக்கலாம். சரி. கண்ணகின்றவங்க பாக்குறப்போ ஒரு சாமானிய பெண். அவங்க வந்து வேற ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. கணவன் இருக்காரு. இப்ப கணவர் வந்துட்டு ஒரு மாற்று வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு ரொம்ப காலம் கழிச்சுதான் வர்றாரு. வர்ற கணவனை நம்பி அவங்க ஒரு தொழில் தொடங்குவாருன்னு ஒரு பெரிய நகரத்துக்கு வர்றாங்க. வர்ற இடத்துல அந்த கணவன் வந்துட்டு திருடிட்டாரு அப்படின்னு ஒரு பழி சுமத்தி கொல்லப்படுறாரு. இது வரைக்கும் கண்ணகி வந்துட்டு நம்ம ஒரு நம்மளுடைய நோக்குல சாதாரண பெண் தான். ஆனா சிலப்பதிகாரத்துல பாக்குறப்ப அப்பயே அவங்க தெய்வத்தன்மை பெற்ற பெண்ணுன்ற ஒரு குறிப்பு அதுல கொடுத்துக்கிட்டே தான் வருவாங்க. கூடவே வரும் அந்த மேட்டர் வரும். ஏன்னா அப்பதானே அவங்களால ஒரு ஒரு கதாபாத்திரமா அது வந்து சரியா இருக்க முடியும்னு அவங்க கொண்டு வருவாங்க. ஆனா அடிப்படையில பாக்குறப்ப இது வரைக்கும் வந்து கண்ணகி வந்து அற்புதம் பண்ணாங்கலாம் ஒண்ணும் கிடையாது. இப்போ வந்துட்டு நம்ம பாக்குறப்ப காரைக்கால் அம்மையார் வந்து கணவனுக்கு வந்து மாங்கனியை வரவழைச்சு கொடுத்தாரலாம். அப்பெல்லாம் ஒரு மாயமும் வந்துட்டு கண்ணகி பண்ணல. ஆனா தனது கணவன் வந்துட்டு ஒரு தவறான குற்றச்சாட்டுல தண்டிக்கப்பட்டான்னு வர்றப்போ அதற்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அரசனா இருந்தாலும் பரவாயில்லன்னு எதிர்த்து நின்று அந்த இடத்துல வாதாடி அவங்களோட நியாயத்தை வந்து ஒரு பெண் வந்துட்டு வாங்கி தர்றாங்கல்ல, அங்கதான் கண்ணகி தெய்வம் இல்லைங்களா? அவ்வளவுதான். அப்ப அந்த ஒரு நொடியில ஒரு ஒரு சாதாரண பெண் குடும்பத்தை வீட்டுக்குள்ளேயே இருந்த ஒரு பெண் ஒரு அரசவைக்கு போய் ஒரு அரசர்கிட்ட பேசி அவருடைய தவறை வந்துட்டு அங்கேயே நிரூபிச்சு அந்த இடத்துலயே நிரூபிக்கிறப்போ என்னன்னா அவங்க ஒரு தெய்வத்தன்மையை எய்துறாங்க. மதுரை மக்களும் அவங்கள தெய்வமா தான் கும்பிடுறாங்க. மற்ற ஊர் மக்கள்ல கண்ணகியினுடைய கணவர் எந்த ஊர்ல கொல்லப்பட்டாரோ, எந்த ஊர்ல வந்துட்டு அவங்க தனது உயிரை தாங்களே மாய்த்து கொள்ள முடிவு செய்தாங்களோ, அந்த மதுரையிட மக்களே வந்துட்டு கண்ணகி தெய்வமா ஏத்துக்கிறது இருக்குல்ல. ஊரை எரிச்ச ஆட்களே வந்து ஏத்துக்கிறாங்க அவங்க. ஏத்துக்கிறாங்கல்ல. அப்போ அதுதான் வந்துட்டு கண்ணகியினுடைய தெய்வத்தன்மை. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கே கூட இப்போ கதைலாம் சொல்லுவாங்கல்ல. இப்போ ஏதாவது பெண்கள் அப்படின்னாலே பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அதை ஏத்துக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கணும். கணவர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்க வீதி வாழ்க்கை அப்படியே வாழணும். அப்படியே வந்து கணவரோட நினைவோட வாழணும். அப்படிலாம் இல்லாம ஒரு பெண் வந்து போராடுறதுக்கு துணிகிறது. அதுவும் ஒரு பெரிய அரசு எதிர்த்து போராடுறதுக்கு துணிகிறதுன்றது அந்த பெண்ணினுடைய தெய்வத்தன்மை. ஒரு சாதாரண பெண் அவங்க அரசவைக்கு வந்து அரசன் கிட்டக்க நியாயத்தை சொல்றப்போ அதெல்லாம் இல்ல அப்படின்னு அவங்க மேல பொய் கேஸ் போட்டு உள்ள வைக்கலாம். அந்த இடத்துலயே உடனே நீங்க ஒரு ஒரு வழக்குல பாத்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு வழக்காடுறது, அப்புறம் தீர்ப்பு, அப்புறம் தண்டனை. இது 3 மிக முக்கியமான பகுதி. வழக்காடுறது வந்து கண்ணகியே அவங்களுக்காக வழக்காடுறாங்க. வழக்குரை கதை தான் பேரே அது. இப்போ கேரளாலாம் வழக்குரைன்னு தான் சொல்லுவாங்க. அது வழக்குரை கண்ணகியினுடைய அடையாளம் வழக்குரை. தன்னுடைய தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்றது அரசவையில வச்சு சொன்ன உடனே அதுவும் எப்படி சொல்றாங்க, பாண்டிய மன்னனை பார்த்து தேராமன்னான்றாங்க. இன்னும் தேர மாட்டையா அப்படின்னு சொல்றது மாதிரி எடுத்த உடனே ஏன்னா ஒரு நாட்டுல இவ்வளவு நடந்திருக்குது, நான் அரசவைக்கு வந்திருக்கேன், ஊரே வில்லன்னு அது கூட தெரியாம நீ உள்ள உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சு இன்னைக்கு இருந்தாலும் அதான் சொல்லியிருப்பாங்க போல. ஆமா. ஆனா என்னன்னா இன்னைக்கு இப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க என்ன ஆவாங்க? தமிழ்நாட்டுல ஒரு பெரிய தலைவருக்கு வந்துட்டு டாக்டர் பட்டம் கொடுக்கப்பட்டது. அது ஒரு மாணவர் சங்க தலைவர் வந்து எதிர்த்தாரு. அப்புறம் அவர் வந்து இறந்து போனாரு. அப்புறம் இறந்து போனவரோட உடலை வந்துட்டு அவங்க அப்பாவே இது பையனோட உடல் இல்லைன்னு சொன்னாரு. தமிழ்நாடு நடந்தது இல்ல. ஒரு விமர்சனத்தை எதிர்கொள்றதுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு நம்ம பாக்குறோம்ல. ஆனா பாண்டியரசர் அது பண்ணலையே. அப்போ வர்றப்போ அவர் தானே அங்க நீதிபதி. நீ வந்து பொய்யா சொல்றேன்னு சொல்லலாம்ல. அந்த வழக்கு முடிஞ்சோன்னு என்ன சொல்றாருன்னா, நான் தான் கள்வன், கணவன் கள்ளன் கிடையாது, நான் இதுல வந்து நான் தான் திருடன்னு சொல்லிட்டு கெடுகை ஆயுள்ல அங்கேயே தீர்ப்பு கொடுத்து இறந்து போறாரு. ஏத்துக்கிறாரு. தண்டனை கொடுத்துக்கிறாரு. தண்டனை கொடுத்து அந்த அரச தனக்கு தானே மரண தண்டனை கொடுத்து யார் செத்து போக சொல்லுங்க. அப்ப அந்த இடத்துல தமிழர்களுடைய நீதிமுறை எப்படி இருந்ததுன்றதுக்கான ஒரு சான்றாகவும்
சிலப்பதிகாரம் இருக்கு. அப்ப இன்னொன்னு என்னன்னா, இந்த பெண் வழிபாடு அப்படின்றது அல்லது பெண்ணை வந்து தலைமையாக ஏத்துக்கிறதுன்றது ஒரு சமூகத்தினுடைய மனநிலை. இன்னைக்கு அமெரிக்கா வந்து அவ்வளவு முற்போக்கா இருந்தாலும் கூட ஒரு பெண்ணை வந்து அவங்க அதிபரா ஏத்துக்க தயாரா இல்லையே, இன்னைக்கு பாக்குறோம்ல. ஆனா வந்துட்டு இந்தியாவில வந்துட்டு ஏத்துக்கிட்டாங்களே, தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு பெண்ணை ஏத்துக்கிட்டாங்களே, நம்மளால ஏத்துக்க முடியுது இல்ல. பெண்களை ஏத்துக்கிற மனநிலை, அது பெண்களை வந்துட்டு அவங்களுடைய ஆற்றல்ல வந்துட்டு உயர்வாக மதிப்பிடக்கூடிய மனநிலைங்கிறது தமிழ் சமூகத்துல இருக்குன்றதுக்கும் சிலப்பதிகாரம் வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. ஆனா அந்த மனநிலையை வந்து பின்னாடி பெண்களுக்கு எதிராகவே பயன்படுத்தினாங்கன்றது ஒரு துயரமான ஒரு சம்பவம். அது வந்துட்டு எப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அதை திட்ட முடியலன்றப்போ அதை ரொம்ப உயர்வா புகழ்ந்து அழிக்கிறது, புனிதப்படுத்தி அழிச்சிடுறது இல்லைங்களா. இப்போ ஒரு வயசானவர் இருக்காரு, விஷம் கொடுத்து கொன்னா வச்சுக்கோங்களேன், கண்டுபிடிச்சிருவாங்கன்றப்போ சரி அவருக்கு சக்கரை நோய் இருக்கா, வெள்ளம் கொடுத்து கொள்ளலாம்னு முடிவு பண்றாங்கல்ல. அது அந்த மாதிரியும் நடந்திருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது இந்த கண்ணகியினுடைய காப்பியத்தை நம்ம எப்படி அணுகுறோன்றது தான். அதை வந்து பெண்கள் வந்து முதல்ல நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இப்போ உட்காந்து பெண்கள் வரலாறு உட்காந்து ஆண்கள் பேசிட்டு இருக்கிறதே ஒரு பெரிய அவலம் தான், நேர்மையா சொல்லணும்னா. ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு வரலாறுன்றது வந்துட்டு பெண்கள் நீக்கப்பட்ட பகுதிகளை தான் இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஹிஸ்டரிங்கிற அந்த சொல்லினுடைய மூலச்சொல்லா சொல்றது ஹிஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவனோட கதை. இப்ப அவளோட கதைன்னு ஒண்ணு இருக்கணும்ல, அதை பெண்கள் எழுதணும். அப்ப பெண்கள் வந்து தங்களுடைய வரலாற்றை எழுதுறப்போ அதுல மாபெரும் கதாநாயகி வந்து கண்ணகி. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கதாநாயகியை வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம பண்ணி அதை வந்து கற்பனை கதைன்னு சொல்லி, இன்னும் சொல்லணும்னா சிலப்பதிகாரத்துல வந்துட்டு வடக்கு நோக்கி நம்ம படையெடுத்து இமயமலை வரைக்கும் போய் வென்ற செய்திகள்லாம் இருக்கு. அதனாலேயே அதை வந்து இன்னும் மட்டத்தட்டுறதெல்லாம் இருக்கு. ஒரு எழுத்தாளர் வந்து இமயமலையில கல்லே இல்லைன்னு பேசினாரு, தெரியும் இல்லைங்களா. எதுக்கு இவ்வளவு வன்மம்? அப்போ தமிழர்கள் வந்து வடக்குல ஜெயிச்சாங்கன்றது ஏன் உங்களால ஏத்துக்க முடியல? நீங்க வழக்கமா என்ன சொல்றீங்க, வடக்க எதிர்க்கிறீங்கல்ல நீங்க தமிழர்கள். இப்போ இன்னும் சொன்னோம்னா என்ன ஆதித்தமிழர்கள், திடீர் தமிழர்கள்லாம் சொல்லிக்கிறீங்கல்ல. அப்ப தமிழன் போய் வடக்குல ஜெயிச்சான்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா தானே இருக்கணும், ஏத்துக்கணும்ல. ஏன் உங்களால ஏத்துக்க முடியல? ஏன் அந்த கருத்தையே உங்களால ஏத்துக்க முடியல? சிக்கல்கள்லாம் இருக்குல்ல. அப்ப அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் சிலப்பதிகாரம் ஒரு பெரிய வாயிலா இருக்கு. நிச்சயமா. இப்போ இந்த புத்தகத்தின் மூலியமா மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்தை படிக்கணும், அதையும் தாண்டி நீங்க எப்படி ரிசர்ச் பண்ணி ஒன்று தேடி போறீங்க, அந்த மாதிரி கனெக்டிங் த டாட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு உரையாடல் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா மிக்க நன்றி. நன்றி.